ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். குமரன் கடையில் இருக்கார். அந்தாண்ட ஆனந்தி குணவதி இருக்காங்க. கோட்டி வந்து டீ குடிக்க காசு வாங்கிட்டு குமரன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் வந்து ஆனந்தி என்னை எதுவும் தப்பாக நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது இன்பா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே அப்படிங்கும்போது நம்ம போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனந்தி கிட்ட போய் பேசும்போது இப்போ குமரன் வந்து ரொம்ப யதார்த்தமாக இந்த மாதிரி எனக்கும் இன்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த மாதிரி இன்பா நடந்துக்கிட்டாங்க, என்னை எதுவும் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த மாதிரி போய் கையில் அந்த கட்டு இருக்குல்ல அடிபட்டது, அந்த இதை பிரிச்சுட்டு வரணும், நான் சென்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போயே குணவதி தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு காரணம் வந்து குமரன் வந்து ஆனந்தியை விரும்புகிறாங்கன்னு. ஆனால் ஆனந்தியும் குமரனை விரும்புகிறாங்க, ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா அந்த விஷயத்தை சந்தோஷமாக அப்படியே முடிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஆனந்தியோட வீட்டில் காட்டுறாங்க. எல்லாரும் போயிட்டு வந்துட்டு அந்த சந்தோஷத்தில் அப்படியே உட்காடுறாங்க. குமரன் வீட்டை காட்டுறாங்க. அப்புறம் குமரன் வீட்டில் பார்த்தோம்னா அவங்க பெரியம்மா அவங்களாம் இருக்காங்கல்ல. அப்போ ஆனந்த் வந்து ஆனந்தியை விரும்புகிற விஷயம் தெரியும் தானே. அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தோட தங்கச்சி இருக்காங்களா அங்கே செல்வி, அவங்க வந்து இந்த மாதிரி அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூடலாம், அதாவது வெளியில் சொல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அகிலா, அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க. அந்த விஷயமா பேசிட்டு போகிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே கடையில் குணவதி கிட்ட வந்து பார்த்தோம்னா கோட்டி பேசுகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து இப்போ குமரனுக்கும் ஆனந்திக்கும் வந்து அதாவது நல்லபடியாக சேர்த்து வைக்கணும். அதே நேரத்தில் வந்து இன்பாக்கு முன்னாடி வந்து ஒரு இதை கதையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இப்போ கோட்டிக்கிட்ட வந்து குணவதி பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தோம்னா இன்பா அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா கோட்டி வந்து கடையில் எப்படி வியாபாரம் என்ன இதுங்கும் போது பார்த்தா குமரன் ஆனந்தி ஜோடியை பற்றி ரொம்ப பெருமையாக அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்குற இன்பாக்கு செம்மையாக கோவம் வருது. நான் பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே கடையில் ஆனந்தியும் குணவதியும் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தவங்க ஸ்வைத்தான ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து குமரனை கேட்குறாங்க என்ன இதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லி ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க கொடுத்துட்டு போயிடறாங்க. அதான் குமரன் தான் இங்கே இல்லை. அதெல்லாம் அந்த கிரீட்டிங் கார்டை பார்க்கும்போது அண்ணனுக்கு வந்து தங்கச்சி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு யாருன்னு முகம் தெரியாதவங்களுக்கே இப்படி உதவி பண்ணுறாங்க, அவங்களா பல பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்திருப்பாங்க, இப்படியெல்லாம் தப்பாக போய் சொல்கிறாங்களே, நீ யார் சொன்னாலும் எதுவும் நம்பாத ஆனந்தின்னு சொல்லி குணவதி சூப்பராக பேசுகிறாங்க. அதே நேரத்தில் குணவதி வந்து இப்போ ஆனந்தி கிட்ட பேசும்போது உன் மனசில் வந்து குமரன் சார் இருக்காரான்னு கேட்கும்போது ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு பார்த்தா ஒரு சேலஞ்சுக்கு நீ ஒத்துக்கணும், நீ குமரன் சாரை நினைக்கவே கூடாது, அப்படின்னா உன் மனசில் அவர் இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லி அந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருந்தாலும் அடுத்து வர ப்ரோமோ ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.